ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஏஜி கேமர் 11. நம்ம இப்போ தான் புதுசாக இந்த சேனலை க்ரியேட் பண்ணிருக்கோம். அதில் நம்ம ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே வீடியோஸ்லாம் போடலான்னு இருக்கோம். ஆனால் அவன் 3வது லெவலில் இருக்கான்னு பார்க்காதீங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு லெவலில் நம்ம 30 லெவல் வரைக்கும் போயிருக்கோம். அதனால் ஓரளவு டீசெண்டாக தான் ஆடுவேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு லோன் வெல்ஃபே ஆடலான்ட்ருக்கேன். ஏன்னா ரேங்க்டு வந்து சிஎஸும் பிஆரும் லெவல் 8லேருந்து தான் வரும். அது வரைக்கும் லெவல் ஏற்றலாம் லோன் வெல்ஃபே ஆடினுக்கிறேன். சரி வாங்க தொண்ணு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஃப்ரீஸ் பாம் எடுத்து போடலான்னு பார்த்தேன். அவங்க தூக்கி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் சரி எங்கே இருக்கான் எனிமின்னு பார்க்கலான்ட்டு இப்படி சுற்றின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி அவன் இடத்துக்கே போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு நான் நண்டு போயின்னுக்கிறேன். அவன் அங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. அங்கேருந்து அவன் போட்டுனுறான். இப்போ தான் செம்ம காமெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் போயின்னுக்கிறேன். பார்த்துட்டு நின்றுக்கிறான். நான் அப்படியே தூக்கிடலான்னு பார்த்தேன். மேலே வச்சு அது உள்ள அஷ்டம் என்ன நீங்களே பாருங்கள். மெடிக்கிட்லாம் போட்டிருந்தேன். ஹோமர் வச்சுருந்தேன். ஹோமர் அழுத்தி விட்டேன். அவன் அந்த சைடு போயிட்டான். அவன் போய் அடிக்கலான்னு பார்த்தா ஒரே இது இஷ்டம் நமக்கு பாருங்க. சரி விடுங்க, ஃபஸ்ட்டு ரவுண்டு பார்த்துக்கலான்ட்டு நானும் விட்டு அதுக்கப்புறம் 2வது ரவுண்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலான்னு இருந்தேன். 2வது ரவுண்டு வந்துட்டோம். நான் வந்து அவன் இடத்துக்கே போயிட்டான். ஆனால் அந்த தடவை லெஃப்ட் சைடு வந்தேன். அவன் அங்கே தான் நிற்கிறான். நான் பார்த்துட்டான் நான் வந்ததை. அதனால் நான் இப்படி வந்தேன். இந்த தடவை போன தடவை தானே மிஸ் ஆகணும். இந்த தடவை இப்படி தூக்கி விட்டு அந்த கிளச் ஷாட் அடித்தான் பாருங்கள். நேராக ஹெட்ஷாட் இருந்துச்சு. அவனை ஒரு வாட்டி தானே மிஸ் ஆகணுன்னு அடுத்த ரவுண்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக 1-1 போனோம். மறுபடியும் அந்த ஃப்ரீஸ் பாம் எடுத்து போட்டலாம். நான் இடத்துல போட்டேன். இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த சைடு அவன் இடத்துக்கு மறுபடியும் போகலான்னு போயிருந்தேன். இந்த தடவை வின்செஸ்டும் FF9 அவன் சூஸ் பண்ணியிருந்தான். இப்போ வந்து அவன் அங்கே தான் இருக்கிறான். நான் வந்து இப்படி போயிட்டு பின்னாடி இருந்தால் வச்சிடலான்னு பார்த்தேன். அவன் பார்த்துறான். அவன் FF9 வச்சுக்கிறான். நான் வின்செஸ்ட் வச்சு தூக்கலான்னு பார்த்தேன். FF9 வச்சு மண்டையில் ஒன்று போட்டாங்க. அடுத்த ரவுண்டு 4க்கு வந்துட்டோம். இந்த தடவை நான் மறுபடியும் ஃப்ரீஸ் பாம் போட்டேன். ஹோம்ஒர்க்லாம் ரெடியாக போட்டு வச்சுருந்தேன். அதுக்குள்ளே அவனே இங்கே வந்துட்டான். நம்ம மண்டையிலே ஒன்று போட்டான். இப்போ நெக்ஸ்ட்டு ரவுண்டு 5. இதில் நம்ம தான் கன் சூஸ் பண்ணோம். வந்து ஷார்ட் கன்னும் அதுக்கப்புறம் ஸ்கேர் தேர்டும் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த மாதிரியே ஃப்ரீஸ் பாம் போட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அவன் இங்கே வருவானா இல்லை நம்ம போகலாமான்னு யோசிச்சிருந்தேன். சரின்னு இந்த சைடு போகலாமா, சரி வெயிட் பண்ணியே பார்ப்போம். அவனே வந்துடுவான். அவன் வந்துட்டான். அவனை பார்த்து தாங்க வெயிட் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டான். எப்படியாவது ஷார்ட் கன்று கிட்ட எடுத்துன்னு போய் அடிச்சிடலான்னு பார்த்தா இந்த ஷார்ட் கன்று எனக்கு சுத்தமாக வரல. இந்த தடவை என்னன்னு தெரில. அது பழைய ஐடியில் செட்டிங்ஸ் மாற்றி வச்சுருந்தேன். சரி இப்போது அடுத்த ரவுண்டு இங்கேருந்து மேட்ச் பாயிண்ட் வர அவனுக்கு இங்கேருந்து நம்ம செம்ம கம்பேக் கொடுத்தா தான் இதுக்கப்புறம் போகிற உண்மையான ஆட்டத்தன்ட்டு போனேன். அந்த சைடு பார்த்தீங்கன்னா அது அங்கே தான் மேலே ஏறிந்தான். ஸ்கேரை வச்சு 3 அடி போட்டு ஹோமர் போட்டு வச்சு மண்டையிலே அடித்தேன். 25 டேமேஜ் குடிச்சது ஹோமரு. அதுக்கப்புறம் திருப்பி இந்த சைடு தான் வருவான்ட்டு இப்படி வந்துட்டேன். அந்த சைடு குளோவால் போட்டான். அந்த சைடு பண்ணிட்டான். சரி இப்போ வந்து எப்படியாவது நம்ம அடிச்சினோம். மேலே தான் நின்றுந்தான். கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துனேன். சரி இப்போ மெடிக்கிட் போட்டலான்ட்டு இங்கே நின்று மெடிக்கிட் போட்டிருந்தேன். போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். சரி போனோமா நம்மன்னு சரி போய் தான் பார்ப்போம் என்ன தான் அதுன்னு பார்த்துடலான்ட்டு நானும் முடிவு பண்ணிட்டு போகிறேன். போயிட்டு பார்க்குறேன் இங்கே இருப்பான்னு பார்த்தா டப்புன்னு அங்கே இருந்தான். டப்புன்னு இப்படி வச்சு லைட்டாக தூக்கலாங்க பாருங்கள். 9 HP தான் இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு விக்ட்ரி. இங்கேருந்து கம்பேக் கொடுக்குறான்ட்டு அடுத்து வந்து அவன் தான் சூஸ் பண்ணியிருந்தான். ஒரு 8x ஸ்கோப்பு 4x ஸ்கோப் சூஸ் பண்ணியிருந்தான். சரி வெயிட் பண்ணியிருந்தேன் எங்கேருந்து வரான்னு பார்க்கலான்ட்டு. இங்கே வரவே இல்லை அவன். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே தான் வரான் தெரிஞ்சுட்டு நான் அப்படி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவன் பார்த்துட்டு ஒரு 57 டேமேஜ் கொடுத்துச்சு இந்த 4x ஸ்கோப் வச்சு. அப்புறம் ஹோமர் போட்டான். அது ஒரு 25 டேமேஜ். இப்போ அச்சிடலான்ட்டு கொஞ்சம் மெடிக்கிட் போட்டலான்ட்டு இங்கே நின்றுட்டு மறுபடியும் மெடிக்கிட் போட்டேன். மறுபடியும் போன தடவை மாதிரி மெடிக்கிட் போயிட்டு மண்டையிலே வச்சு ஒன்று ஏற்றலான்னு பார்த்தேன். அங்கே தான் இருக்கிறான். சரின்ட்டு அங்கே போய் ஒரு ஃப்ரீஸ் பாம் போடலான்னு போட்டு இங்கே நின்றுட்டு இப்படி வந்துட்டு அவன் இந்த சைடு வந்துட்டான். இப்போ நாங்கள் அப்படியே சுற்றி அப்படியே அடிச்சிட்ருக்கோம். ஆனால் சுற்றினே இருக்கீங்கன்னு எனக்கே கடுப்பாயிடுச்சு. சரி போதும் நடே என்ன தான் வந்து இந்த சைடு வந்து அடிச்சிடலான்ட்டு இப்படி வச்சு ஒரு 60 ஒரு 70 அவ்வளோதான் டேமேஜ். பார்த்தீங்களா செம்ம கம்பேக் கொடுத்துன்னு வரோம். இப்போ அடுத்த ரவுண்டு 8th ரவுண்டு. இப்போ இருக்குது 2 ரவுண்ட் தான். நம்ம 2த்தையும் சேர்ந்து ஜெயிச்சோன்னா நம்ம தான் இங்கே செம்ம கம்பேக் கொடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். நான் வந்து சரி இப்போ வந்து ஹோமர் ரெடி ஆகிடுச்சு. அதனால் ஒரு தைரியத்தில் இருந்தேன்னா இங்கே தான் வந்துட்டான். போன ரவுண்டு மாரி மறுபடியும் அடிச்சுன்னு ஊற்றிடலான்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணினே இருக்கேன். ஹோமரை போட்ட கிட்ட வந்தோடனே வச்சு அவள் தான் 2 அடி தான் ஹெட்ஷாட்டு
சரியான கம்பேக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ரவுண்டு. இதில் ஒரு கோளாறு ஆயிடுச்சு. என்னென்னா நான் ஷார்ட் கன் சூஸ் பண்ணிட்டு இன்னொன்று சூஸ் பண்ணுறதுக்குள்ளே டைம் முடிஞ்சிச்சு. அதனால தான் இந்த ரவுண்டே நான் தோக்க போகிறேன். வெறும் ஷார்ட் கன் மட்டும்தான் இருந்தது. இன்னொன்று சூஸ் பண்ணுறதுக்குள்ளே அவனுக்கு நிறுத்திட்டானுங்க. என்னங்க இது சீட்டிங்காக இருக்குது. இன்னொரு துப்பாக்கி எடுத்துருந்தானா நான் ஜெயிச்சிருப்பேனே. சரி விடுங்க, இதை வச்சு எதனா பண்ண முடியுமான்னு பார்க்கலான்னு நானும் அங்கே தான் தலையை காமிச்சுன்னு இருந்தான். சரி இங்கேருந்து ஒரு ஃப்ரீஸ் பாம் போடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே அவன் போட்டான்னு கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு இதை நம்ம தூக்கி அடிக்கலான்னு பார்த்தேன். அங்கே தான் நின்றுக்கிறான். ஆனால் நம்மகிட்ட ஷார்ட் கன் தான் இருக்குது. அதனால தான் நானும் ஃப்ரீஸ் பம்ப் போட்டுனே இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனாக இறங்கி வந்துட்டான். படுத்து பாருங்கள், நான் வந்து பார்த்துனே இருக்கிறேன். அவன் வந்து இறங்கி வரப்போகிறான் அங்கேருந்து. அதான் சரி நம்ம ஒழிச்சிக்கலான்ட்டு இங்கே வந்து ஒழிச்சிட்டேன். அங்கே தான் நின்றுக்கிறான் அந்த இடத்துல. வரான், இறங்கி வந்துனே இருக்கான். வந்து நம்ம இங்கே தான் இருக்கிறான். சரி நான் தான் அது ஹோம்ஒர்க்கை போட்டு அடிச்சிடலான்னு பார்த்தேன். அவன் என்ன கண்ணு வச்சுக்கிறான்னு தெரில. ஹோம்ஒர்க்லாம் போட்டு விட்டாச்சு. டேமேஜாக சுத்தமாக தரல. பாருங்கள், இப்படி வச்சு ஒன்று தூக்கலான்னு பார்த்தேன், போட்டான். அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி விடுங்க, ஃபஸ்ட்டு வீடியோ வந்து கடவுளுக்கு. அடுத்த வீடியோவில் நம்ம வெற்றிகரமாக வரலாம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.